கிறிஸ்டல் பந்து. ஸ்பெயின் நாட்டின் தெற்கு பகுதியில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அங்கிருந்த மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். குழந்தைகள் தங்கள் வீட்டுத் தோட்டங்களில் மரங்களின் நிழலில் விளையாடி மகிழ்ந்தனர். நாசிர் என்ற ஒரு மேய்ப்பன் சிறுவன் தனது தந்தை, தாய் மற்றும் பாட்டியுடன் அந்த கிராமம் அருகே வாழ்ந்து வந்தான். ஒவ்வொரு காலையிலும் அவன் தனது ஆடுகளை மலைப்பகுதிக்கு அழைத்துச் சென்று மேய்ச்சலுக்கான இடம் தேடுவான். மாலை நேரத்தில் அவற்றை மீண்டும் கிராமத்திற்கு கொண்டு வருவான். ஒவ்வொரு இரவும் அவன் பாட்டி அவனுக்கு நட்சத்திரங்களின் கதையைச் சொல்வார். அந்த கதைகள் நாசிருக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஒருநாள் ஆடுகளை மேய்த்துக் கொண்டும் புல்லாங்குழல் வாசித்தும் இருந்த நாசிர் ஒரு மலர்கொடியின் பின்னால் ஒரு பிரகாசமான ஒளியை பார்த்தான். அருகே சென்றபோது மிகவும் அழகான வெளிப்படையான கிறிஸ்டல் பந்தை கண்டான். அந்த பந்து வானவில் போல பிரகாசித்தது. நாசிர் அதை கையில் எடுத்து பார்த்தான். திடீரென்று அந்த பந்திலிருந்து மெதுவான ஒரு குரல் கேட்டது. உன் மனம் விரும்பும் ஆசையை சொல், அதை நான் நிறைவேற்றுவேன். நாசிர் அதிர்ச்சியடைந்தான். உண்மையிலேயே குரல் கேட்டதா என்று குழப்பமடைந்தான். அவனுக்கு பல ஆசைகள் இருந்தாலும் ஒன்றை தேர்வு செய்ய முடியவில்லை. நாளை வரை காத்திருந்தால் என்ன ஆசை என்று முடிவு செய்வேன் என்று நினைத்தான். அவன் அந்த கிறிஸ்டல் பந்தை ஒரு பையில் வைத்து கிராமத்திற்கு திரும்பினான். யாரிடமும் இதை பற்றி சொல்லவில்லை. அடுத்த நாளும் அவனால் ஆசையை தீர்மானிக்க முடியவில்லை. ஏனெனில் அவனிடம் இருந்த வாழ்க்கையிலேயே அவன் திருப்தியாக இருந்தான். நாட்கள் கடந்தன. ஆனாலும் அவன் ஆசையை சொல்லவில்லை. இருந்தாலும் அவன் எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருந்தான். ஒரு நாள் ஒரு சிறுவன் நாசிரை மறைந்து பார்த்தான். நாசிர் தூங்கியதும் கிறிஸ்டல் பந்தை திருடி கிராமத்திற்கு கொண்டு போனான். கிராம மக்கள் அனைவரும் பந்தை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். திடீரென்று அந்த பந்து பேசத் தொடங்கியது. உங்கள் ஆசையை நான் நிறைவேற்றுவேன். ஒருவர் சொன்னார், எனக்கு ஒரு பை நிறைய தங்கம் வேண்டும். மற்றொருவர், எனக்கு நகைகள் நிறைந்த பெட்டிகள் வேண்டும். சிலர் தங்க அரண்மனை வேண்டுமென்றும் கேட்டனர். அனைவரின் ஆசைகளும் நிறைவேறின. ஆனால் அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை. ஒருவரிடம் தங்கம் இருந்தது, அரண்மனை இல்லை. மற்றொருவரிடம் அரண்மனை இருந்தது, தங்கம் இல்லை. அவர்கள் ஒருவரை ஒருவர் பொறாமைப்படத் தொடங்கினர். சண்டைகள் ஏற்பட்டன. குழந்தைகள் விளையாடிய தோட்டங்கள் மறைந்தன. கிராமம் முழுவதும் தங்கமும் அரண்மனைகளும் இருந்தாலும் மகிழ்ச்சி இல்லை. நாசிர் மற்றும் அவன் குடும்பம் மட்டும் அமைதியாக இருந்தனர். ஒருநாள் குழந்தைகள் கிறிஸ்டல் பந்தை நாசிரிடம் கொண்டு வந்தனர். எங்களுக்கு பழைய கிராமம்தான் வேண்டும், அப்போதுதான் நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம் என்றனர். பெற்றோரும் சொன்னார்கள், இந்த செல்வங்களால் மகிழ்ச்சி இல்லை, துயரம்தான். அதை கேட்ட நாசிர் சொன்னான், நான் இதுவரை எந்த ஆசையும் கேட்டதில்லை. ஆனால் எல்லாம் பழையபடி திரும்ப வேண்டுமென்றால் நான் வேண்டிக் கொள்கிறேன். அவன் கிறிஸ்டல் பந்தை கையில் பிடித்து ஆசை கேட்டான். ஒரு கணத்தில் அரண்மனைகள் மறைந்தன. பச்சை தோட்டங்கள் மீண்டும் தோன்றின. பழைய கிராமம் திரும்பியது. மக்கள் மீண்டும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். குழந்தைகள் மரநிழலில் விளையாடினர். நாசிர் தினமும் மாலை புல்லாங்குழல் வாசித்தான். அந்த இனிய இசை கிராமம் முழுவதும் ஒலித்தது. நீதி. நமக்கு உள்ளதை போதுமானதாக நினைத்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். பேராசை கொள்ளக்கூடாது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்திடுங்க.